இன்னும் சற்று நேரத்தில் எஃப்ஐஏ அதிகாரிகள் மீண்டும் இந்த சாலையை பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்து 6 மணிக்கு அதற்கான சான்றை வழங்கி 7 மணிக்கு போட்டிகள் தொடங்கப்படும் என்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாயுமானவன், எஃப்ஐஏனுடைய ஆய்வு எப்போது தொடங்குகிறது, போட்டிகள் எப்போது தொடங்கும், விவரங்கள்? மதியம் 3 மணிக்கு தொடங்க வேண்டிய போட்டி பல்வேறு காரணங்களால் போட்டி என்பது தாமதமாகிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் எஃப்ஐஏ அதிகாரிகள் அந்த பந்தயம் நடக்கக்கூடிய சாலையை முழுவதுமாக கண்காணிக்க இருக்கிறார்கள். இதன் பிறகாக சான்றிதழ் என்பது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு சரியாக 7 மணி அளவில் இந்த போட்டி என்பது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான தகவல் தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி என்பது பகல் மற்றும் இரவு நேரமாக 2 நாட்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கார் பந்தயத்திற்காக 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலையில் இந்த பந்தய தடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்று பந்தயம் நடத்தப்படுவதற்கு முன்பாக பந்தயம் நடந்துவதற்கான அந்த வழித்தடத்தை பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் சர்வதேச மோட்டார் கூட்டமைப்பு ஆய்வு செய்து சான்றிதழை வழங்க வேண்டும். இந்த சான்றிதழானது வழங்குவதற்கான அந்த அமைப்பினுடைய அந்த கள ஆய்வு என்பது இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கள ஆய்விற்கு பிறகாக அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு அந்த சான்றிதழ் வழங்க இருக்கின்றனர். அதன் பிறகாக 7 மணி அளவில் இந்த போட்டி என்பது துவங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்வையாளர்கள் அமர்ந்து பந்தயத்தை காண்பதற்காக சிவானந்தா சாலை, அண்ணா சாலையில் என 5 பார்வையாளர் மாடங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 8000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து இந்த பந்தயத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடல், கலைவாணர் அரங்கம், சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், பல்லவன் இல்லம், பணிமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய பார்வையாளர்களுக்கான அந்த பார்க்கிங் வசதி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட 6 அணிகள் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். தற்போது அந்த கள ஆய்வு என்பது மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது பல்லவன் சாலை அருகிலே இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் வழக்கமான பொது போக்குவரத்தும் இங்கே இருக்கிறது. வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் பந்தயத்தில் ஈடுபடக்கூடிய அந்த வீரர்கள் மற்றும் பந்தயத்திற்கு வரக்கூடிய கார்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக தற்போது இந்த எஃப்ஐஏ அமைப்பினர் இங்கே வரக்கூடிய அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த தகரம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார்கள். அதன்படி தற்போது அந்த தகரம் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது. அதே போல் அந்த சாலையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு முன்னதாக சாலை வந்து டேர்ன் செய்யக்கூடிய வகையில் வழித்தடம் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வழித்தடத்தை சற்று எக்ஸ்டெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த பணிகளும் முழுவீச்சில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படியாக ஒரு விஷயமும் உன்னிப்பாக அமைப்பின் சார்பில் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் அனைத்தும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சரியாக 7 மணி அளவில் இந்த போட்டிக்கான பந்தயம் என்பது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாகனங்கள் பொதுமக்களுக்கான மாற்று போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக சாலை முழுவதும் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.